எப்போ தொடங்குச்சு உங்களுக்கு இந்த ஓவியதான்? டெக்னிக்கலாக பார்க்கணும் அப்படின்னா நான் சின்ன வயசில் நான் ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்தே நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் உள்ளே ஜாயின் பண்ண கொஞ்ச நாள்லேயே வந்து வி காட் அ கால் ஃப்ரம் சேட்பட் போலீஸ் ஸ்டேஷன். எப்படி என் நம்பர் போச்சு என்ன ஏதெல்லாம் எனக்கு தெரியல. பிகாஸ் ஒரு நெட்வொர்க் மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். சின்ன நெட்வொர்க் தான், ஸ்மால் நெட்வொர்க் தான். அப்போது சடனாக ஐ காட் அ கால் ஃப்ரம் சேட்பட் போலீஸ் ஸ்டேஷன். கவர்மெண்ட் ஸ்கூல் இந்த ஹாலிஸ்டிக் அண்ட் நான் ஃபார்மல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து வி காட் அ கால். என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இந்த மாதிரி வெளிநாட்டிலேருந்து ஆர்டிஸ்ட்டை இன்வைட் பண்ணி இந்தியாவில் பெயிண்ட் பண்ண வைக்கிறாங்க. பட் நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, அதோட ரொம்ப டேலண்டடான ஆர்டிஸ்ட்லாம் வந்து இந்தியாவில் இருக்காங்க. சரி, ஓகே, வந்துட்டீங்க, எங்களுக்கும் கொஞ்சம் அப்படி பெயிண்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா நாங்களும் யூஸ் பண்ணிப்போம். ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ். இன்னைக்கு வந்து ஷேர் வித் விக்கி இன்டர்வியூவில் வந்து யாரை இன்டர்வியூ பண்ண போகிறோன்னா, மியூரல் ஆர்டிஸ்ட் ஜென்சியை தான். வணக்கம். வணக்கம். எப்போ தொடங்குச்சு உங்களுக்கு இந்த ஓவியதான்? டெக்னிக்கலாக பார்க்கணும் அப்படின்னா நான் சின்ன வயசில் நான் ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்தே இதுக்கு மேலே எனக்கு ஒரு நிறைய நாட்டம் வந்துடுது. அது மெயின் காரணம் என்னோடய பிரின்சிபல் தான் நான் சொல்வேன். அந்த ஸ்கூல் காம்பவுண்ட்ஸ்லேருந்து வளர்ந்த ஒரு விஷயந்தான் இவ்வளோ பெரிய பேஷனாக எனக்கு இங்கே உருவாயிருக்கு. ஸோ நான் அப்போ வந்து 11th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன். ஸோ 11th ஸ்டாண்டர்டில் வந்து எங்களோட ஸ்ட்ரென்த்தே 60 மெம்பர்ஸ் தான். ஏன்னா அது ஒரு பெரிய ஸ்கூல் கிடையாது. ஸோ 60 தான் கிளாஸ் ஸ்ட்ரென்த்து. ஸோ 60ல் யாருக்கெல்லாம் ஆர்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 10-15 பேர் தான். ஸோ அந்த 10-15 பேர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 கிரவுண்ட் காம்பவுண்ட்ஸ் எவரை வந்து நாங்கள் ஃபினிஷ் பண்ணோம். ஆனால் அந்த டைமில் வந்து மீடியா இல்லை, பப்ளிசிட்டிலாம் இல்லை. ஸோ எங்கள் ஸ்கூல் வரைக்கும் தான் தெரிஞ்சது அது. அது இல்லாமல் எங்கள் ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்ஸ் படித்தாங்க இல்லையா, அவங்களோட பேரண்ட்ஸும் வந்து பார்த்தாங்க. தட்ஸ் இட். பட் அந்த பேரண்ட்ஸ் வந்து எங்களை நல்லா மோட்டிவேட் பண்ணாங்க. செம்மையாக இருக்குது, யாருமே எங்கேயுமே பண்ணதில்லை. ஏன்னா பேக் தென் ஒரு 15 இயர்ஸ் பிஃபோர் வந்து யாருமே இதை பார்த்துருக்க மாட்டாங்க, புதுசாக இருந்திருக்கும் அந்த விஷயம். ஸோ அந்த மோட்டிவேஷன் தான் என்னை இங்கே கொண்டு வந்து உட்கார வச்சுருக்கு. நடுவில் ஒரு பெரிய கேப் ஒன்று இருந்தது. ஏன்னா நம்ம காலேஜ் இருந்தது, அதுக்கப்புறம் படிப்பில் நல்லா ஃபோக்கஸ் பண்ணியிருந்தோம். பேஷனுங்கிற ஒரு கட்டமே நம்ம லைஃப்பில் வந்து என் லைஃப்பில் இல்லை. ஸோ அதுக்கான பகுதி வந்து இல்லவே இல்லை. ஸோ லேட்டர் நான் ஆஃபீஸ் வந்தப்போ, அதாவது ஒரு ஒர்க்கிங் பீரியட் அப்போது இது ஒரு என்ஜிஓ வாலண்டியர் ஒர்க்காக ஸ்டார்ட் பண்ணது தான் இது. ஸோ அங்கே வந்து என்ன ஸ்டார்ட் பண்ணீங்கன்னு கேட்குறேன். அங்கே இந்த மாதிரி பப்ளிக் பிளேசஸில் வந்து வால்ஸ் இருக்கும். சின்ன வயசில் நான் காம்பவுண்ட் வால்ஸில் பண்ணியிருந்தேன் இல்லையா. ஸோ வாலண்டியர் ஒர்க்னால் மெயினாக இந்த ஸ்கூல்ஸ், அதே மாதிரி இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ், அதுக்கப்புறம் அண்டர் ப்ரிவிலேஜ்டு கம்யூனிட்டி சென்டர்ஸ் நிறையா இருக்குது. அங்கே உள்ள காம்பவுண்ட் ஸ்கூல்ஸ், அது இல்லாமல் இன்டீரியர்ஸ், அங்கெல்லாம் பெயிண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஹோல் வாலண்டியரிங் செட்டப்பே. ஸோ நான் ஒன் ஆஃப் த என்ஜிஓவில் போய் ஜாயின் பண்ணி ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ஸாக தான் இருந்தோம். எல்லாருமே ஆர்டிஸ்டாக இருந்தாங்க. ஸோ அப்படி வந்து வி ஸ்டார்டட் பெயிண்டிங். அப்போது ஐ ஸ்டார்டட் அ கம்யூனிட்டி. சரி, நம்மலாம் சேர்ந்து ஒரு கம்யூனிட்டி ஆரம்பித்தா என்ன, ஏன்னா வால் ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு கம்யூனிட்டியே இல்லாமல் தான் இருந்தது. ஸோ ஒரு 5 இயர்ஸ் பிஃபோர் தான் நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த டைமில் ஒரு வாலண்டியர் குரூப் கூட ஜாயின் பண்ணி கொலாப் பண்ணி பண்ணும்போது சடனாக வி பாப்அப் வித் தாட், ஏன் நம்ம இது பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. ஏன்னா அந்த டைமில் பெருசாக வால் ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு கம்யூனிட்டி இருந்ததே இல்லை. அப்போது இட் கிளிக்ட். ஒரு 4-5 ஆர்டிஸ்ட் சேர்ந்து ஒரு கம்யூனிட்டியை வந்து நாங்கள் உருவாக்கணும். ஸோ அங்கேருந்து தான் என்னோடய ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ ஃபஸ்ட்டு இது ஒரு சோஷியல் காஸ்க்காக தான் வி ஸ்டார்டட். நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் உள்ளே ஜாயின் பண்ண கொஞ்ச நாள்லேயே வந்து வி காட் அ கால் ஃப்ரம் சேட்பட் போலீஸ் ஸ்டேஷன். எப்படி என் நம்பர் போச்சு என்ன ஏதெல்லாம் எனக்கு தெரியல. பிகாஸ் ஒரு நெட்வொர்க் மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். சின்ன நெட்வொர்க் தான், ஸ்மால் நெட்வொர்க் தான். அப்போது சடனாக ஐ காட் அ கால் ஃப்ரம் சேட்பட் போலீஸ் ஸ்டேஷன். இந்த மாதிரி அந்த சேட்பட் ஓல்ட் போலீஸ் ஸ்டேஷனை வந்து ரீவேம்ப் பண்ணுறாங்க, நீங்கள் வந்து கொஞ்சம் பெயிண்ட் பண்ணி தர முடியுமா அப்படின்ட்டு கேட்டிருந்தாங்க. ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு ஹெசிடேஷன் இருந்துச்சு. பிகாஸ் இதுவாக சோஷியல் காஸ்க்கு நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம். பட் இப்போ ஒரு பிளேஸையே ரீவேம்ப் பண்ணுறாங்க. இது காம்பவுண்ட் வால் கிடையாது, இன்டீரியர்ஸ் எக்ஸ்டீரியர்ஸ் எல்லாம் சேர்ந்து தான். அப்போது ஐ ஃபெல்ட் கொஞ்சம் ஹெசிடெண்ட்டாக இருந்தேன்.
பட் நான் ஒரு 2-3 பேர்கிட்ட சொன்னேன், ரெஃபர் பண்ணேன், நீங்கள் பண்ணுங்கள், நீங்கள் எடுத்து பண்ணுங்கள் அப்படின்னோடனே, ஏன் நீங்கள் பண்ணக்கூடாது வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 பேர் வச்சு வி ஸ்டார்டட். ஆரம்பிக்கும் போது எனக்கு ஒரு பெரிய ரெக்கக்னிஷன் வரும்னு எனக்கு சுத்தமாக எனக்கு தெரியல. பட் கம்ப்ளீட் ஆன அப்புறம் வந்து கமிஷனர் ஆஃப் போலீஸ், அதுக்கப்புறம் அவங்க கூட சேர்ந்து ஒரு என்ஜிஓ எய்னுடான்னு சொல்லிட்டு நடத்துனாங்க. அங்கேயும் வந்து பெரிய லெவலில் ஒரு சப்போர்ட்டிவாக இருந்துச்சு. பிகாஸ் அந்த ஒரு பர்டிகுலர் ப்ராஜெக்ட் அது எதுக்காகனா ஒரு லேர்னிங் கம்யூனிட்டி சென்டராக வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷனை ரீவேம்ப் பண்ணாங்க. தட் இஸ் ஸ்பெஷலி ஃபார் விமன் அண்ட் சில்ட்ரன், இவங்க 2 பேருக்காக. ஸோ அதனால் என்னென்னா இதை வந்து பேக்கப் பண்ணது வந்து ரிட்டையர்டு போலீஸ் ஆஃபீஸர் சைலேந்திர பாபு சார், அவங்களுடைய சப்போர்ட்டோட தான் இது நடந்தது. ஸோ இட் வாஸ் அ கிராண்ட் சக்ஸஸ். அதை திருப்பி வந்து இனாக்ரேஷன்லாம் பண்ணும் போது நிறையா போலீஸ் ஆஃபீஸர்ஸ், இன்ஃபேக்ட் ஆக்டர் விஷால் கூட வந்து அதை இனாக்ரேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது எங்களுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அதில் இன்னும் பயங்கர மோட்டிவேட் ஆகிட்டோம். எப்போ அந்த ஸ்கூல் டைமில் ஒரு மோட்டிவேஷன் இருந்தது இல்லையா, ஸோ அது எனக்கு திருப்பி கிடைக்கும் போது தான் அந்த ஒரு ஸ்பார்க் இருந்துச்சு. ஓகே, வி ஹாவ் டு கண்டினியூ டூயிங் இட், இந்த மாதிரி நிறையா பண்ணணும் அப்படின்ட்டு வி ஸ்டார்டட் திஸ் ஆர்கனைசேஷன் கால் ஜேஃபைண்ட். இப்போ வந்து ஒரு ஓவியம்ங்கிறது வந்து எந்த வகையினாலும் இருக்கலாம், அண்ட் என்ன மோட் ஆஃப் ஆர்ட்டானாலும் இருக்கலாம், பென்சிலாக இருக்கலாம், லைக் ஸ்கெச்சஸாக இருக்கலாம். பட் அது மியூரலாக செலக்ட் பண்ணுறதுக்கு என்ன காரணம்? ஏன் காரணம்னு நான் சொல்லணும், அது ஆக்சுவலி நிறைய பேருக்கு இந்த அவேர்னஸே இல்லை, வை மியூரல் அப்படின்ட்டு. இந்த பர்டிகுலர் இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, நான் ஒரு ஸ்கூலே ஒரு எக்ஸாம்பிளாக நான் சொல்கிறேன். குழந்தைங்க வந்து எங்கே மெயினாக நிறைய நேரம் வந்து செலவிடுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, இட்ஸ் ஸ்கூல். அஃப்கோர்ஸ் ஸ்கூல். வீட்டில் வருவாங்க, ஸ்நாக்ஸ் சாப்பிடுவாங்க, தூங்கிடுவாங்க, திருப்பி காலையில் எழுந்து ஸ்கூலுக்கு போயிடுவாங்க. ஸோ மேக்ஸிமம் டைம் வந்து தே ஆர் ஸ்பெண்டிங் இன்சைட் த ஸ்கூல். ஸோ இன்டீரியர்ஸை வந்து நம்ம கலர்ஸ்னால நம்ம கொடுக்கும் போது தே வில் ஃபீல் எனர்ஜெட்டிக். அதே மாதிரி கிராஸ்பிங் பவரும் வந்து அவங்களுக்கு ஜாஸ்தி வரும். ஸோ தேர் இஸ் சம்திங் கால்டு கலர் சைக்காலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. கலர் சைக்காலஜியில் வந்து சில கலர்ஸ் இந்தந்த இடத்துக்கு சூட்டபிளான இடத்துக்கு நம்ம யூஸ் பண்ணால் அவங்களோட காக்னேட்டிவ் திங்கிங் அண்ட் வெல்பீயிங் வந்து இன்னும் டெவலப் ஆகும் அப்படின்ட்டு நிறைய சைக்காலஜிஸ்ட் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நாங்கள் ஒரு ஸ்மால் ரிசர்ச் மாதிரி கண்டக்ட் பண்ணி வி மெட் வித் ஃபியூ டாக்டர்ஸ், சில ஆர்டிகல்ஸ் படித்தோம், அண்ட் வி ஸ்டார்டட் இம்ப்ளிமெண்டிங். ஒவ்வொரு ஸ்கூலில் இப்போ ஒரு ப்ளே ஏரியானா ரெட், ஆரஞ்ச் இதெல்லாம் வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்கான ஒரு கலர்ஸ். ஸோ அதெல்லாம் அங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணும் போது தே வில் ஃபீல் வெரி என்தூசியாஸ்டிக். அங்கே நல்லா சுறுசுறுப்பாக விளையாடுவாங்க, கொள்வாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் அங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பித்தோம். இது இல்லாமல் பார்த்திங்கன்னா, இப்போது குழந்தைங்களுடைய ஸ்பேஸ்ன்னு வச்சுக்கோங்க, தூங்க போகிறாங்க, ஒரு சைல்டு பெட்ரூம் அப்படின்னா வி கேன் இம்ப்ளிமெண்ட் ப்ளூ, க்ரீன் போடலாம். இதெல்லாம் வந்து கொஞ்சம் மைல்ட் பண்ணும், அவங்க காம்னஸ் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி கலர்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம். கிளாஸ் ரூமில் இந்த மாதிரி நீங்கள் மல்டிபிள் கலர்ஸ் வந்து என்கேஜ் பண்ணலாம். ஆனால் நாங்கள் வந்து வி ப்ரிஃபர் ரெட்டு ஜாஸ்தி யூஸ் பண்ணக்கூடாது, எஸ்பெஷலி கிளாஸ் ரூம்ஸ் இன்சைடில். வேணும்னா அங்கங்கே ஸ்கேட்டர்ட் பண்ணிக்கலாம். பிகாஸ் ரெட் இஸ் அ வெரி ஃபெரோஷியஸ் கலர் அண்ட் அது வந்து அவங்கள வந்து ஆக்ரவேட் பண்ணும் நிறையா. ஸோ ஒரு கலருக்கு இவ்வளோ பவர் இருக்குது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இந்த அவேர்னஸ் இல்லை. ஸோ இந்த மாதிரி நிறையா பேர்கிட்ட வந்து நாங்கள் சொல்லணும் அப்படின்னா வி ஆர் ஹேவிங் அ கன்சல்டேஷன் மாதிரி. இப்போ ஸ்கூல்ஸ்லாம் வந்து நாங்கள் சோஷியல் காஸ்க்கு பண்ணித்தரோம். எஸ்பெஷலி கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்க்கெலாம் நாங்கள் சோஷியல் காஸ்க்காக ஃப்ரீயாகவே பண்ணித்தரோம். இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு வீட்டில் இருக்கீங்க, உங்கள் பிள்ளைங்களோட பெட்ரூமை வந்து புதுப்பிக்கணும் அப்படின்னா நாங்கள் தாராளமாக பண்ணலாம். நாங்கள் உங்களுக்கு ஒரு ஃப்ரீ கன்சல்டேஷன் மாதிரி கொடுப்போம். இது என்னென்ன மாதிரி டிசைன்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், அதுக்கப்புறம் என்னென்ன கலர்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு டிஸ்கஷன் மாதிரி வச்சு அதுக்கப்புறம் நாங்கள் அந்த ப்ராஜெக்ட் எக்ஸிக்யூட் பண்ணுவோம். இந்த மாதிரி தான் நாங்கள் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். ஓவியம் எல்லா இடத்துல இருந்தாலும் அது ஓவியம் தான் இல்லையா? அதை எப்படி சோஷியல் காஸ்க்காக பண்ணணும்னு நினச்சிங்க? சோஷியல் காஸ்க்காகனா நான் எங்கே ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு யோசிச்சுட்டு இருந்தோம். நான் எங்கள் டீம் கூட நான் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். பிகாஸ் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் ஒரு இண்டிவிஜுவல் ஆர்டிஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ணேன். பட் நவ் நாங்கள் ஒரு 80 ஆர்டிஸ்ட் இருக்கோம் எங்கள் கம்யூனிட்டியில். எல்லாருமே மல்டி டிசிப்ளினரி ஆர்டிஸ்ட். ஸோ நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருக்கும் போது ஏதாவது ஒரு நல்ல இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னோடனே எங்களுக்கு திருப்பி ஸ்கூல் தான் எங்களுக்கு ஃபஸ்ட்டு அடித்தளமாக நாங்கள் யோசித்து வச்சுருந்தோம். பிகாஸ் அதுதானே ஸ்டெப்பிங் ஸ்டோனே லைஃப்பில். ஒரு நல்ல விஷயம் சொல்லித்தரணும், ஒருத்தவங்களுக்கு நல்லது பண்ணணுன்னாலுமே வந்து ஸ்கூல்லேருந்து தான் ஆரம்பிப்போம். ஸோ லெட்ஸ் சூஸ் ஸ்கூல் அப்படிங்கிற மாதிரி வி டிசைடட்.
கவர்மெண்ட் ப்ராஜெக்டே உங்களுக்கு ஒன்று வந்துச்சு இல்லையா, நிறைய ஸ்கூல்ஸ்க்கு அப்படி பெயிண்ட் பண்ணணும்னு, அந்த ப்ராஜெக்டோட அனுபவம்? இது வந்து என்னென்னா, இது என்னோட விஷனாக இருந்தது. நான் சொல்ல போனோன்னா என்னென்னா, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டையும் வந்து நம்ம டீமாக ட்ராவல் பண்ணி போய் ஒவ்வொரு ஸ்கூல் வந்து நம்ம பெயிண்ட் பண்ணி தரலாம். கவர்மெண்ட் ஸ்கூல். ஆமாம், ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். எங்களுக்கு வந்து இண்டிகஸ் சொல்லிட்டு ஒரு பெயிண்ட் கம்பெனி இருக்காங்க. நிறைய பேருக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. பட் ரீசெண்டாக வந்து தே ஆர் எவால்விங். அவங்க கூட வந்து ஒரு கம்யூனிட்டி டெவலப்மெண்ட்டாக சேர்ந்து இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு வி தாட். சார் அப்படி நாங்கள் திங்க் பண்ணி டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். டீம் மீட்டிங்ஸ்லாம் வச்சு சொல்லிகிட்டே இருக்கும் போது கவர்மெண்ட் ஸ்கூல் இந்த ஹாலிஸ்டிக் அண்ட் நான் ஃபார்மல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து வி காட் அ கால். என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரே நாளில் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்து தமிழ்நாட்டில் இருக்க எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் நீங்கள் பெயிண்ட் பண்ணணும், குழந்தைங்களையும் நீங்கள் வந்து என்கேஜ் பண்ணி அவங்களும் பெயிண்ட் பண்ண வைக்கிற மாதிரி ஒரு அசிஸ்டன்ஸ் வந்து நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே எங்களுக்கு என்னடா இது, இப்போ தான் நம்ம அதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம், கரெக்டாக அலைன்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சந்தோஷப்பட்டோம். பட் ஒரு பயமும் இருந்தது. பிகாஸ் நம்ம யோசிச்சு வச்சது வந்து ஒவ்வொரு ஊருக்காக போய் வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும்னு சொல்லிட்டு, இது ஆல் அட் ஒன்ஸ்ன்னு நம்ம எப்படி இதை வந்து அரேஞ்ச் பண்ணுறது, ஆர்கனைஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி. பட் எப்படியும் நாங்கள் பண்ணி முடிச்சிட்டோம். குழந்தைங்களும் தே ஆர் வெரி கோஆப்ரேட்டிவ். ரொம்ப டேலண்டடான பசங்க. பேக் தென் நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் எனக்கு இந்த அளவுக்கு வந்து ஒரு நாலேஜோ இல்லை அதை பற்றின என்ன யாரும் சப்போர்ட் பண்ணலை அவ்வளோவா. பட் பிள்ளைங்க இப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக கற்றுக்குறாங்க. ஒன்ஸ் சொல்லி கொடுத்தாலே கிராஸ் பண்ணிக்கிறாங்க, அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இதுக்கு வந்து மெயினாக வந்து நான் தேங்க் பண்ணுறது வந்து கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு தான். பிகாஸ் அவங்க வந்து நம்ம நினச்சிட்ருப்போம் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லலாம் வந்து எஜுகேஷனே வந்து வெறும் லிமிட்டட் தான், சொல்லித்தர மாட்டாங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது. எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்க்காகவே தே ஆர் ஸ்பெண்டிங் லாட் ஆஃப் அதர் நிறைய விஷயங்கள். சேஃபார் ரோபோட்டிக்ஸ்க்கு ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணுறாங்க, சிலம்பம், அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ்க்கு வந்து நிறையா முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஏன்னா நான் இது ஏன் ஷேர் பண்ணுறேன்னா, எனக்கு வந்து அது ஒரு புது அனுபவமாக இருக்குது. நிறைய ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் அது இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. பட் அவங்க ஆர்ட்டு இந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ தட் சம்திங் வெரி ஃபேசினேட்டட் மீ. இது நான் மட்டும் இல்லை, என் டீம் வந்து ஒவ்வொரு ஆர்டிஸ்ட், நாட் ஜஸ்ட் ஒன் ஆர்டிஸ்ட், 2 to 3 ஆர்டிஸ்ட் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ஸில் ப்ளேஸ் பண்ணியிருந்தோம். அவங்க எல்லாருமே இதே ஃபீட்பேக் தான் கொடுத்தாங்க. தே ரியலி என்ஜாய்ட் இட். எஸ். மொத்தம் எத்தனை டிஸ்ட்ரிக்ட், எத்தனை ஸ்கூல்? கிட்டத்தட்ட 6000 மாணவர்கள் இல்லையா? ஆமாம், 6000 ஆக்சுவலி அப்ராக்சிமேட்டாக 6000, அதுக்கு மேலேயும் வந்திருப்பாங்க. என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அது வந்து ஒரு லாங் லீவ், அதனால் எங்களால் இன்னும் நிறைய பேரை வந்து இது பண்ண முடியல, திரட்ட முடியல. பட் வி வர் ஹாப்பி. 6000 அப்படிங்கிறது பின்னாடி தான் எங்களுக்கு அந்த கவுண்ட் தெரிஞ்சுது. முன்னாடி எங்களுக்கு அது சொல்லலை. நாங்கள் எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போகல. இட் வாஸ் நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஆக்சுவலி 36 டிஸ்ட்ரிக்ஸ் தான் எங்களால் பண்ண முடியுது. பிகாஸ் வி குடன்ட் கெட் அப்ரூவல் ஃப்ரம் அதர் டிஸ்ட்ரிக்ஸ். அங்கே ஏதோ ரினோவேஷன் ஏதோ போயிட்டுருக்கு பர்டிகுலர் ஸ்கூலில். ஸோ 36 டிஸ்ட்ரிக்ஸை நாங்கள் பண்ணிட்டோம் சக்ஸஸ்ஃபுல்லாக. இதோடைய அடுத்த பரிணாமம்னா என்ன சொல்லுவீங்க? ஜியாகிரபிக்கல் எக்ஸ்பேன்ஷன். இப்போது நான் என்ன யோசிச்சு வச்சுருந்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு சென்னை, அதுக்கப்புறம் சென்னையில் சுற்றி இருக்க மாவட்டங்களை கான்சென்ட்ரேட் பண்ணணும், ரிமோட் பிளேசஸ் போகணும், அதுக்கப்புறம் தமிழ்நாடை கவர் பண்ணணும், அண்ட் தென் லெட்ஸ் கோ டு அதர் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிற மாதிரி வச்சுருந்தோம். பட் தமிழ்நாட்டுக்கே நம்ம பண்ண வேண்டியது இன்னும் நிறைய இருக்குது. ரிமோட் பிளேசஸ்லாம் இருக்குது, ப்ராப்பரான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாத இடத்துலலாம் இருக்குது. நாங்கள் வந்து இப்போ பெயிண்டிங் மட்டும் இப்போ பண்ணலை. நாங்கள் ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக என்ன பண்ணிட்டோம்னா, நாங்களே போய் இந்த பட்டி பார்க்குறது, அதுக்கப்புறம் பெயிண்ட் பண்ணுறது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இப்போ நம்ம வந்து ஒரு தரமணி சைட் போனாலும் சரி, சில குவார்டர்ஸ்க்குலாம் போனாலும் சரி, அங்கே பெரிய பெரிய பெயிண்டிங் இருக்கும். அதுவும் நீங்கள் பண்ணுற மாதிரியான ஒரு பெயிண்டிங் தானே? நான் அதை பற்றி இன்னொரு விஷயம் சொல்வேன். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அதில் நம்மளோட இந்தியன் ஆர்டிஸ்ட்டும் இருக்காங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே இருக்க என்ஜிஓஸ், அது சில என்ஜிஓஸ் தான் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. வெளிநாட்டில் இருந்து ஆர்டிஸ்ட்டை இன்வைட் பண்ணி இந்தியாவில் பெயிண்ட் பண்ண வைக்கிறாங்க. பட் நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, அதோட ரொம்ப டேலண்டடான ஆர்டிஸ்ட்லாம் வந்து இந்தியாவில் இருக்காங்க, இன்னும் கஷ்டப்படுற நிலமையில் இருக்காங்க. ஸோ நம்ம எங்கேயோ டேலண்ட்டை தேடுறதுக்கு வை நாட் டூ இட் இன் ஆர் கண்ட்ரி, ஆர் ஸ்டேட், ஆர் பிளேஸ் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். மேபி யாராவது பார்த்துட்ருக்காங்க அப்படின்னா டெஃபினட்டாக அவங்களுக்கும் இது தோணும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இப்போ இருக்க ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் ஒரு ஃப்ரான்ஸ் எடுத்துக்கிட்டாலோ இல்லை ஏதாவது ஒரு யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எடுத்துக்கிட்டாலோ, நீங்கள் என்ன ப்ரொஃபஷன் இருக்கீங்கன்னு கேட்டால் ஆர்டிஸ்ட்னோடனே ஒரு மாதிரி வியந்து பார்ப்பாங்க. பட் தட் இஸ் நாட் ஹேப்பனிங் ஹியர் இன் தமிழ்நாடு இல்லையா?
ஸோ அதுக்கான ஒரு ரெக்கக்னிஷன் we definitely have to give for artist. ஒரு ஓவியம் வரைகிறதுக்கு உண்டான இடம் எல்லாமே ஓகே, அதுக்குண்டான கலர் சைக்காலஜியில் ஓகே. இப்போ அது உண்டான டிசைன்ஸ் அண்ட் அதுக்குண்டான மெனக்கடல்கள் என்னெல்லாம் இருக்கும்? பேக் தென் நான் ஸ்டார்ட் பண்ண டைமில் வந்து ஐபேடோ இல்லை எந்த டெக்னாலஜியும் இல்லை டிசைனிங்க்கு. ஆன் தி ஃப்ளோ நம்மக்கிட்ட அந்த க்ரியேட்டிவிட்டியை விட்டுருவாங்க, நம்ம பண்ணுறது தான், அந்த வால் தான் காம்போசிஷன், நம்மளுக்கு தேவையான டிசைன்ஸை வந்து ஆன் தி ஃப்ளோவில் பண்ணிடுவோம். பட் இப்போ வந்து டெக்னாலஜிலாம் வந்து டெவலப் ஆகிடுச்சு. நிறைய ஆர்டிஸ்ட் வந்து இந்த மாதிரி ப்ரோக்ரியேட் இந்த மாதிரி டிசைனிங் சாஃப்ட்வேர்ஸ்லாம் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நாங்களும் அதுக்கேற்ற மாதிரி எவால்வ் ஆகிட்டோம், நிறைய ஆர்டிஸ்ட் எவால்வ் ஆகிட்டாங்க. ஓவியம் சார்ந்த ஃபீல்டில் உங்களுக்கு என்னென்ன பாதகங்கள் இருக்குது? இப்போ வந்து சேலஞ்சஸ்ன்னு நீங்கள் கேட்டுக்கிட்டீங்க அப்படின்னா, இப்போ இந்த சோஷியல் காஸ்ட்டில் நான் எதுவுமே சொல்ல முடியாது. பிகாஸ் இது நாங்கள் டைம் அண்ட் எஃபர்ட் வந்து கான்ஷியஸாக வந்து நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஏன்னா ஒரு விஷயம் ஒரு பர்பஸ்க்காக நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம். வேறஸ் வந்து எங்கள் கம்யூனிட்டிலேயே வந்து ப்ரொஃபஷனே ஆர்டிஸ்ட்டாக இருக்கவங்க இருக்காங்க. ஸோ இதை தான் ஹோல் பிரெட் லிவிங்க்கு வந்து தே ஆர் யூஸிங் இட். ஸோ அப்படி இருக்க ஆர்டிஸ்ட்டுக்கு நாங்கள் ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து தான் ஆகணும். ஸோ நாங்கள் ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து பண்ண ஆரம்பிச்சிட்டோம், கமிஷன் ப்ராஜெக்ட்ஸ். அந்த மாதிரியான கமிஷன் ப்ராஜெக்ட்ஸில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி அவேர்னஸ் இல்லவே இல்லை. என்ன பார்க்குறாங்கன்னா, ஒரு காகிதத்தில் வந்து ஒரு பெயிண்டிங் இருக்குது, இது அவ்வளோதானே, இதை அப்படியே எடுத்து போட்டுடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. பட் கேன்வாஸ் வேறு, வால் வேறு. வால் வந்து பிக்கர் வெர்ஷன் ஆஃப் கேன்வாஸ். ஸோ அதில் வந்து எஃபர்ட்ஸ் அண்ட் டைம் வந்து இன்னும் ஜாஸ்தி போடணும், அந்த மாதிரிலாம் இருக்கும். இன்னொன்று கிளைண்ட், அதாவது ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்னா, இப்போது கிளைண்ட்டு நான் யாரை சொல்கிறேன்னா, யார் வந்து இந்த ப்ராஜெக்டை கொடுக்குறாங்க அப்படின்ட்டு, விச் இஸ் நார்மல் கன்சியூமர்ஸ், நம்ம தான். ஸோ அவங்க வந்து என்ன புரிதல் இருப்பாங்கன்னா, அவங்க ஒரு மைண்டில் வந்து ஒரு வரைபடத்தை வச்சுருப்பாங்க. சம்டைம்ஸ் வந்து நம்ம ஒரு வரைபடம், அந்த எந்த ஒரு ஆர்ட்டுமே வந்து நல்ல ஆர்ட்டு கெட்ட ஆர்ட் கிடையாது. பட் அவங்களோட எக்ஸ்பெக்டேஷனை நம்மளால் ஃபுல்ஃபில் பண்ண முடியாது சில கிளைண்ட்ஸு. ஸோ அந்த மாதிரியான இடத்துல அவங்களுக்கு ப்ராப்பரான ஒரு டிஸ்கஷன் அண்ட் கான்வர்சேஷன் அவங்கக்கிட்ட வச்சுட்டு, நாங்கள் இது தான் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டேன்னா they'll be happy. அது இல்லாமல் பெரிய பெரிய வால்ஸ் இருக்கும் போது லைஃபே வந்து ஒரு ரிஸ்க்கு தான். ஸோ அதுக்குள்ள சேஃப்டி ப்ரொக்யூர்மெண்ட்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக தட் இஸ் நெசசரி, மேண்டேட்ரி. அதெல்லாம் தாண்டி தான் அவங்க அவ்வளோ பெரிய வால்ஸ் பண்ணுறாங்க. நம்மளுக்கு ஈஸியாக சொல்லிடலாம், பரவாயில்ல பெரிய வால்ஸ் பண்ணுறாங்க, பட் அதுக்கு பின்னாடி வந்து they are risking their life. ஸோ இந்த மாதிரியான சேலஞ்சஸ் கூட கடந்து வந்திருக்கோம். நீங்கள் வந்து பார்த்து வியக்கிற ஒரு ஓவியர்னு யார் சொல்லுங்கள்? I personally like Ravi Verma. Everybody knows that. Picasso, everybody knows. எனக்கு வந்து என் எக்ஸ்பீரியன்ஸில் வந்து there is one artist. அவர் வந்து இன்னுமே இருக்கார். அவருக்கு 30 years எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஃபீல்டில். இந்த மாதிரி இந்த துபாயிலலாம் போய் கற்றுட்டு வந்து இங்கே இன்னுமே கஷ்டப்பட்டுட்ருக்க ஆர்டிஸ்ட்டை பற்றி தான் நான் பேசிகிட்ருக்கேன். அவரும் எங்கள் டீமில் ஒருத்தர் தான். ஸோ அவர் பேர் வந்து மகேந்திரன். ஸோ மகேந்திரன் மாதிரி நிறைய பேர் வந்து இன்னுமே இந்த ஃபீல்டில் இருக்காங்க. வேறு எந்த தொழிலும் பண்ணாமல் நான் ஆர்டிஸ்ட்டாக தான் இருப்பேன், எனக்கு இதிலேருந்து எனக்கு வந்து சாப்பாடு போட்டால் போதும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்லலாம் இருக்காங்க. ஸோ ஹீ இஸ் த ஒன். இப்போ வந்து ஒரு ஓவியம் இப்போ வந்து இவ்வளோ பெரிய வாலில் நம்ம வரைய போகிறோம், ஒரு 10x10 ஃபீட்னு வச்சுக்கலாமே. அப்போ அந்த இதில் வரைகிறதுக்கு என்ன மாதிரியான ப்ரிப்பரேஷன்ஸ் உங்ககிட்ட இருக்கும்? ப்ரிப்பரேஷன் பார்த்திங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் வந்து நாங்கள் போய் மெஷர்மெண்ட்ஸ் எடுத்துப்போம். அண்ட் தென் ஏன்னா ஒரு சர்ஃபேஸை நீங்கள் பார்க்கும் போது வந்து எந்த மாதிரியான சர்ஃபேஸ்ன்னு தெரியணும். வாலுன்னா வெறும் கான்க்ரீட்டால் மட்டும் செஞ்சது கிடையாது, வுட்டில் இருக்கும். சிலவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, வுட் இல்லாமல் இந்த ஃபோம் போர்டு, ஜிப்சம் போர்டு, அந்த மாதிரி வேறு மெட்டீரியல்ஸ்லாம் செய்கிறாங்க. ஸோ நாங்கள் யூஸ் பண்ணுற பெயிண்ட்ஸ், மார்க்கெட்டில் இருக்க பெயிண்ட்ஸ் வந்து சில சர்ஃபேஸ் மேலே தான் ஒட்டும். ஸோ அதுக்கான புரிதலையும் நாங்கள் கிளைண்ட் கிட்ட பேசிட்டு, அண்ட் தென் எந்த மாதிரியான டிசைன்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம், எந்த மாதிரியான டிசைன்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம பேசி தான் we do it. இப்போ வந்துட்டு ஒரு ஓவியம் அப்படிங்கிறது இப்போ வந்து வேறு ஃபார்மில் வந்துருச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் டிசைனாகவும் சரி, ஒரு ஃபோட்டோஷாப்பில் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை இல்லஸ்ட்ரேட்டரில் பண்ணுறதா இருக்கலாம். இப்போ ஏஐ வந்துடுச்சு. இது எந்த அளவுக்கு ஒரு ஆர்கானிக் ஆர்டிஸ்டோடைய லைஃப்பை பாதிக்கும்னு நினைக்கிறேன்? கண்டிப்பாக வந்து இது பாதிக்கும். யாரை பாதிக்கும் பார்த்தீங்கன்னா, நான் இப்போ சொன்னேன்ல, ஒரு 30 வருஷம் வந்து இதிலே வந்து இருக்காங்க அப்படின்னா, அந்த மாதிரியான ஆர்டிஸ்ட்லாம் வந்து டெக்னாலஜி எவால்வ் ஆகும் போது சில பேர் ஆவறதில்லை. ஏன்னா அவங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கும் இல்லையா. அதை நான் தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன்.
பிகாஸ் நம்ம பண்ணுற இப்போ இருக்க ஆர்டிஸ்டோட அவங்க இன்னும் பெட்டராக கூட பண்ணுவாங்க சில விஷயத்தில் இப்போ இருக்க ஆர்டிஸ்ட் வந்து கம்மியாக பண்ணுவாங்க. அந்த வேல்யூ வந்து இப்போவே வந்து ஒரு 30% ஒரு மக்களுக்கு மட்டும்தான் போய் சேர்ந்துருக்கு. பிகாஸ் இப்போ நிறைய ஆண்டர்ப்ரெனர்ஸ் வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த ஆண்டர்ப்ரெனர்ஸ் எல்லாருமே வந்து ஒரு ஸ்மால் ஆண்டர்ப்ரெனராக தான் வந்து தே ஆர் ஸ்டெப்பிங் இன் டு த வேர்ல்டு. அப்படி பார்க்குறச்ச அவங்க ஒவ்வொரு ஆண்டர்ப்ரெனர்ஸ்க்கும் ஒவ்வொரு பிராண்ட் இருக்கும். ஸோ இப்போ இது என்னோட பிராண்ட் அப்படின்னா இது என்னோட பிராண்டோட வேல்யூன்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த வேல்யூவை பேச வைக்கிறதுக்கு தான் வந்து இந்த மியூரல்ஸே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். சேஃபார் ஒரு காஃபி ஷாப் இருக்குது. முன்னெல்லாம் நம்ம காஃபி ஷாப்போ இல்லை ஒரு டீ ஷாப்லேயோ வந்து ஒரு மியூரலை பார்த்துருக்க மாட்டோம். பட் இப்போ இருக்க காஃபி ஷாப்பில் எல்லாமே மியூரல் இருக்குது. அது ஒரு வந்து இன்ஸ்டாகிராம் பேசக்கூடிய ஒரு ஸ்பாட்டாக இருக்குது. ஏன்? பிகாஸ் ஒவ்வொரு பிராண்டும் அவங்களுடைய அந்த வேல்யூஸை பற்றி அட்வர்டைஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு முக்கியமான ஒரு வேல்யூ வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறது இந்த மியூரல்ஸாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான அவேர்னஸை வந்து நாங்கள் எல்லா பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கும் வந்து நாங்கள் புரிய வைக்கிறோம். பட் இன்னும் சில பேர் வந்து அதை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. நான் சொன்ன மாதிரி இது ஜஸ்ட் ஆர்ட், இதில் என்ன இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி. பட் இதுக்கு பின்னாடி இவ்வளோ ஒரு பெரிய விஷயம் இருக்குது. ஸோ நீங்கள் மோஸ்ட்டாக இப்போ ஒரு பிஸ்னஸ் ஓனராக இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு ஷாப் வச்சுருக்கீங்க அப்படின்னா, இட் குட் பி எனி ஷாப், காஃபி ஷாப் மட்டும் கிடையாது. நீங்கள் ஒரு பொட்டிக் வச்சுருக்கலாம், இல்லை வாட் டைப் ஆஃப் ஒரு இருக்கட்டும். எஸ், இப்போ அதெல்லாமே இப்போது பெயிண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது நீங்கள் பண்ண ஆரம்பித்தா தான் இட் வுட் பி வெரி கிரேட். பிகாஸ் கஸ்டமர்ஸோட வாக்கின்ஸும் ஜாஸ்தி வருவாங்க. அதை பார்க்குறதுக்காகவே அது ஒரு ப்ளீஸிங் ஒரு என்விரான்மெண்ட். சர்வீஸும் எடுத்துப்பாங்க. அங்கே டைமும் ஸ்பெண்ட் பண்ணும்போது அந்த ஆம்பியன்ஸையும் நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணி கொடுக்கும் போது they'll feel so blessed. So that's why we are recommending wall art to all kind of business. இப்போ வந்து என்ன வித்தியாசம்? இப்போ வந்து இதை பண்ணுறதை விட இது பெட்டர், மியூரல் ஆர்ட் பண்ணுறது பெட்டர்னு எதை வச்சு சொல்லுவீங்க? நிறைய பேர் கன்வென்ஷனல் வால்பேப்பர்ஸ் போடுறாங்க. நாங்கள் அதை பெருசாக ரெக்கமெண்ட் பண்ணுறது கிடையாது. ஏன்னா வந்து அதில் நிறைய டாக்ஸிக்ஸ் இருக்குது. எதனால் நான் சொல்கிறேன்னா, குழந்தைங்கள்லாம் இருப்பாங்க. அது இல்லாமல் இந்த ஆர்டர்ஸ்லாம் வரும், ஸ்மெல்ஸ் வரும். இன்னொன்று மெயின்டெனன்ஸ் ரொம்ப காஸ்ட்லி வால்பேப்பர்ஸ். ஸோ வால்பேப்பர்ஸ்க்கு பதிலாக நீங்கள் மியூரல்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, மியூரல்ஸ் வந்து லாஸ்டிங் பவர் வந்து ரொம்ப நாள் வரும். டியூரேஷன் இஸ் ஸோ லாங். இப்போ வால்பேப்பர்ஸ் வச்சுக்கோங்களேன், நீங்கள் 1 year கூட சிலதெல்லாம் வரவே வராது. ஸோ வேஸ்ட். அதே பைசா தான் நீங்கள் இதில் கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. ஸோ நீங்கள் மியூரல் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, 1 year இங்கே ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, இங்கே உங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு 6-7 years ஆகுது அங்கே தாக்கு பிடிக்கும். ஸோ தட்ஸ் சம்திங் கிரேட் இல்லையா? ஒரு குட் கைண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். அது இல்லாமல் நம்மளுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வருது. கிட் ஃப்ரெண்ட்லி பெயிண்ட்ஸ் இருக்குது, ஆர்டர்லெஸ் பெயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி மார்க்கெட்ஸில் நிறைய வந்துருச்சு. ஸோ வி ப்ரிஃபர் கோயிங் ஃபார் பெயிண்ட்ஸ். இப்போ வந்து நீங்கள் நிறைய சோஷியல் காஸ்க்காக வரைஞ்சிட்ருக்கீங்க. அதில் உங்களால் இங்கே வரைஞ்சப்பா எனக்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அப்படின்னா எதை சொல்லுவீங்க? பியூட்டிஃபுல்லான ஒரு ப்ராஜெக்ட் பண்ணோம். ஏன்னா நாங்கள் பண்ணுற ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுமே வந்து வித்தியாசமாக தான் எங்களுக்கு வருது. ஸோ அந்த மாதிரி இந்த ப்ராஜெக்ட் எப்படின்னா, டிமென்ஷியா பேஷண்ட்ஸ்க்காக, இந்த டிசீஸால் பாதிக்கப்பட்ட பேஷண்ட்ஸ்க்கு ஒரு ஃபெசிலிட்டி இஞ்சம்பாக்கமில் ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்தாங்க. ஸோ எங்களுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. பிகாஸ் மறதி. ஆமாம், நம்ம ஸ்டார்டிங் குழந்தையாக பிறக்கும் போது எந்த ஒரு மெமரியும் இல்லாமல் தான் பிறப்போம். அதே மாதிரி நம்ம சாகிறதுக்கு முன்னாடியும் எந்த மெமரியும் இல்லாமல் தான் நம்ம நிறைய பேர் வந்து இறக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டிசீஸ் பாதிக்கப்பட்ட ஒரு ஃபெசிலிட்டி அப்படின்னோடனே நாங்கள் எந்த மாதிரி வால்ஸை ரெடி பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ஸ்மால் ரிசர்ச் பண்ணோம். அகெயின் டாக்டர்ஸ் எல்லாம் கன்சல்ட் பண்ணோம். அப்போது தான் எங்களுக்கு புரிய வந்துச்சு, சில கலர்ஸ் வந்து ஒரு எந்த மாதிரியான பவர் கொடுக்கும்னா, அவங்க கடந்து வந்த பாதையை நினைவூட்டுற மாதிரியான சில கலர்ஸ்லாம் நம்ம அங்கே வாலில் போடும் போதோ இல்லை ஒரு சில ட்ராயிங்ஸை டெபிக் பண்ணும் போதோ அவங்களுக்கு பழைய ஞாபகம் வந்து வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சு வந்தோடனே நாங்கள்லாம் ஆடி போயிட்டோம். ஓ இப்படிலாம் இருக்குது. பிகாஸ் ஜேர்னியே வந்து ஒரு லேர்னிங் ஜேர்னி தானே, எல்லாருக்குமே எல்லாமே தெரியும்னு இல்லை. ஸோ அதனால் நாங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம். எந்த மாதிரியான வால்ஸ்லாம் பண்ணோன்னா, இந்த மகாபாரதம், அவங்களாம் சின்ன வயசுலேருந்து இந்த மகாபாரதம் ஸ்டோரிஸ்லாம் கேள்விப்பட்டிருப்பாங்க, ராமாயணம் கேள்விப்பட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் நாங்கள் மெயின் பிளேசஸில் போட்டோம். அதுக்கப்புறம் கேஃபிடேரியான்னு ஒரு சின்ன ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருந்தாங்க அந்த ஃபெசிலிட்டியில். அங்கே இந்த இட்லி, அதுக்கப்புறம் பார்லேஜி பிஸ்கெட்டு, அந்த ஆரஞ்சு மிட்டாய்,
அது மாதிரி வேற என்ன இருக்குது, இந்த சுகர் கேண்டி, பஞ்சு மிட்டாய், ஓகே, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து போட்டிருந்தோம். ஸோ மொத்தம் வந்து 17 ரூம்ஸ் இருந்தது. 17 ஆக்சுவலி 19 ரூம்ஸ், அதில் 2 ஆஃபீஸ் ரூம்ஸ். 17 ரூம்ஸ்லேயும் வந்து ஒவ்வொரு பேஷண்ட் இருப்பாங்க. சில ரூம்ஸ் வந்து டபுள் ஷேரிங் மாதிரி, ஸோ 2 பேர் இருப்பாங்க. அந்த ரூம்ஸ் உள்ள வந்து கோலம், அதுக்கப்புறம் நம்ம நொண்டிலாம் விளையாடிருப்பாங்க இல்லையா அந்த டைம்லலாம், அந்த பல்லாங்குழி விளையாடுறது. அதுக்கப்புறம் ஃபுட்டுலேயே இன்னொன்று ஒன்று பார்த்திங்கன்னா இந்த கலருன்னு சொல்லுவாங்க. இப்போ தான் நம்மளுக்கு வந்து பெப்சி, கொக்கோகோலா அந்த மாதிரிலாம் வந்திருக்கு. அப்போல்லாம் கலர் சாப்பிட்றீங்களா அப்படி தானே கேட்பாங்க. ஸோ அந்த கலர் வரைஞ்சோம். ஸோ அந்த மாதிரி இந்த கில்லி விளையாடுறது, கிரிக்கெட் கிடையாது அந்த டைம், கில்லி விளையாடுறது. ஸோ அந்த மாதிரியான சில விஷயங்களெல்லாம் வந்து நாங்கள் அந்த ரூம்ஸ் உள்ள போட்டபோது அவங்க வந்து அங்கே தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அதை பார்க்க பார்க்க அவங்களுக்கு சில ஞாபகங்கள் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து எங்கே இருக்கோன்னே தெரியாதா. இப்போ பாத்ரூம் வருது அப்படின்னா பாத்ரூம் போகிறதுக்கு கூட வழி மறந்துடுவாங்க. ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே இண்டிகேட்டராக வந்து ஒரு கலர் கோட் மாதிரி வச்சுருக்காங்க. பாத்ரூமுக்கு மேலே வந்து ப்ளூ கலர், எல்லோ கலர், என்ட்ரன்ஸில் இதுதான் என் ரூம் ஐடென்டிஃபை பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு கலர் கோட் வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு புது விஷயங்கள்லாம் இது வந்து யூஎஸ் அந்த மாதிரியான இடத்துல ஆல்ரெடி இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்தியாவில் ரொம்ப ரேர். ஸோ இதெல்லாம் இப்போ இங்கே வந்துருச்சு அப்படின்னு சொல்லும் போது ரொம்பவே ஐ ஃபெல்ட் ரியலி ப்ரவுட். பிக் பாஸ் ரேஷ்மா இருக்காங்கல்ல, அவங்க கடைக்கு கூட நாங்கள் வால் அவுட் பண்ணியிருந்தோம். ஸ்பெஷல் சில்ட்ரனுக்காகவும் இது மாதிரி ஓவியங்கள் பண்ணியிருக்கீங்க? ஆமாம், கண்டிப்பாக பண்ணியிருக்கோம். YMCA நிறைய பேருக்கு தெரியும். YMCA கிரவுண்ட்ஸை விசிட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அங்கே வந்து ஒரு ஸ்பெஷல் சில்ட்ரனுக்கு ஒரு தனி பிளாக்கே வச்சுருக்காங்க. நிறைய பேருக்கு இது தெரியவே தெரியாது. இன்ஃபேக்ட் எங்களுக்கே தெரியாது. ஸோ மேனேஜ்மெண்ட் எங்களை அப்ரோச் பண்ணி இந்த மாதிரி பண்ண முடியுமா அப்படின்ட்டு கேட்டாங்க. தாராளமாக பண்ணலாம். பிகாஸ் எவ்வளோ பேருக்கு செய்கிறோம். ஸ்பெஷல் சில்ட்ரன்னா தே ஆர் வெரி ஸ்பெஷல் ஒன்லினும். ஸோ அதனால் நாங்கள் போய் பண்ணோம். அவங்களுக்கும் வந்து அந்த மாதிரி ஆர்ட் பார்த்த உடனே வந்து நார்மலாக இருப்பாங்க. சம்டைம்ஸ் அக்ரெசிவாக இருப்பாங்க. தட் இஸ் வெரி நார்மல். பட் அது பார்த்தோன்னே தே ஃபெல்ட் வெரி ஹாப்பி. அந்த ஹாப்பினஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு வந்து அவங்களால பண்ணவே முடியல. நம்மளுக்கு தெரியுது, ஓகே தே ஆர் வெரி ஹாப்பி, திஸ் இஸ் ஹவு தே எக்ஸ்ப்ரெஸ் அப்படின்ட்டு. ஸோ அது எல்லாமே வந்து எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருந்துச்சு அந்த டைமில். ஸோ வி ஃபெல்ட் வெரி ஹாப்பி கான்ட்ரிபியூட்டிங் இட். இப்போ வந்து ஆர்ட்லேயே வந்து ரொம்ப அடுத்த பரிணாமமாக இப்போ ரொம்ப ட்ரெண்டாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா 3D ஆர்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வரைஞ்சிருக்கிறது என்னமோ வாலில் தான் இருக்கும். ஆனால் அது ஏதோ எம்போஸ் ஆகி நம்ம பக்கத்தில் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும். அந்த மாதிரியான ஆர்ட் எப்படி பண்ணுறீங்க? இதுக்கு ஒரு கிரேட் எக்ஸாம்பிள் வந்து விஜிபி, மரைன் கிங்டம், அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து இந்த மாதிரி 3D ட்ராயிங்ஸ் தான் பண்ணுறாங்க. இன்ஃபேக்ட் வந்து ஃபாரின் கண்ட்ரீஸில் நிறைய இடத்துல பெரிய பெரிய மியூரல்ஸ் அண்ட் பெரிய பெரிய பப்ளிக் ஸ்பேசஸ்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இஃப் பாசிபிள் நம்ம கவர்மெண்ட் வந்து இஃப் தே ரியலி சப்போர்ட் அண்ட் இஃப் தேர் இஸ் எனி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிவன், கண்டிப்பாக நம்ம வந்து இங்கே பண்ணலாம். எங்களுக்கும் கொஞ்சம் அப்படி பெயிண்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா நாங்களும் யூஸ் பண்ணிப்போம். நம்ம போயிட்டு ஃபஸ்ட்டு அதை வந்து பார்த்துட்டு அளவுலாம் எடுத்துகிட்டு நீங்கள் எனக்கு என்ன மாதிரியான ஓவியம் வரைய போகிறீங்கன்னு காட்டுங்க. இது ஆல் அப் டு யூ. நீங்கள் தான் டிசைட் பண்ண போகிறீங்க என்ன மாதிரி வரையணும். ஏன்னா எங்களுக்கு வந்து ஃபேன்ஸை வந்து கவர் பண்ணணும். உங்கள் ஓவியம் ஃபேன்ஸ்லாம் உங்களுக்கு கால் பண்ணணும், எனக்கும் இது மாதிரி வேணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ வாங்க போய் அந்த ஸ்பாட்டை பார்த்துடலாம். ஸோ நம்ம வந்துட்டு இப்போது தனி என்ட்ரியா இதெல்லாம் வந்து நம்ம வந்து வரைய போகிறோம். ஸோ என்ன மாதிரியான ஓவியம் இங்கே வந்து போட்டால் நல்லாயிருக்கும்? ஃப்ளாரல்ஸ் போடலாம் ப்ரோ. ஃப்ளாரல்ஸில் பார்த்தீங்கன்னா வைல்டு ஃப்ளவர்ஸ் போடலாம். எக்ஸாம்பிள் ஃபியானிஸ் இருக்குது, வாட்டர் லில்லிஸ் இருக்குது, ஆர்ச்சிட்ஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க, வாட்டர் லில்லிஸ்லாம். அந்த மாதிரி ஃபியானிஸும் இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஃப்ளவர். அதை நம்ம தாராளமாக போடலாம். அதை போகும்போது சூப்பராக இருக்கும். பிகாஸ் நீங்கள் மெரூன் வந்து இன்டீரியர்ஸில் அந்த டச் கொடுத்துருக்கீங்க கிரேல அங்கங்கே. ஸோ மெரூன் வந்து அந்த அவுட்லைனாக கொஞ்சம் அவுட்லைன் வர மாதிரி வந்துட்டு பீச், பீச், ஒயிட்டு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வரும்போது அவுட்புட் வேறு லெவலில் இருக்கும். ஓ சூப்பர் சூப்பர். அப்போ இங்கே வந்து ஒரு செமையான ஒரு பூ வரப்போகுதுன்றீங்க இல்லையா? ஓகே, ஒரு பூந்தோட்டமாக ஆக்கிருங்க அதை.
சூப்பர். ரொம்ப நன்றி உங்களுடைய நேரத்தையும் காலத்தையும் பகிர்ந்துக்கிட்டதுக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய இவ்வளோ சூப்பரான ஒரு ஓவியத்தை வந்து எங்களுக்காக வந்து பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இதை மாதிரியான நிறைய ஓவியங்களை வந்து இன் ஃபியூச்சர் நானும் உங்க கூட கொலாபரேட் பண்ணி நம்ம ஆஃபீஸ் முழுக்க அதை பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ரொம்ப நன்றி. கண்டிப்பாக. தேங்க்யூ ஸோ மச். Thank you.